அண்ணா ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இந்த ஒரு குரூப் 4 எக்ஸாமுக்காக நான் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு என்னென்னு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள். ஏன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் வரிசையிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. ஒன்று அவங்க ஆட்சி புரிந்த பார்த்தோன்னா ஆண்டாக இருந்தாலும் சரி, ரெண்டாவது பின்வரும் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக அந்த ஆஸ்பெக்ட்லையும் சரி, பொறுத்துக்க ஆஸ்பெக்ட்லையும் சரி, மேட்ச் த ஃபாலோயிங், தவறான இணை, அந்த பின்வரும் முதலமைச்சர்கள் அப்படின்னு முதலமைச்சருடைய ஸ்பெஷல் கேரக்டர்லேருந்து பார்த்தோன்னா நம்முடைய ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் பதவி வகித்த முதலமைச்சர்களுடைய வரிசையை பற்றி பார்க்கலாம். ஃப்ரம் த பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி. அப்போது நீதி கட்சியின் முதலமைச்சர் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்காங்க. நீதி கட்சியின் ஆட்சி தான் பார்த்தா தமிழ்நாட்டின் முதல் ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீதி கட்சியை சேர்ந்த சுப்பராயலு ரெட்டியார் தான் பார்த்தா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். அவர் தான் சுப்பராயலு ரெட்டியார்னு சொல்லுவாங்க. 1920 டிசம்பர் மாதத்திலிருந்து 1921 ஜூலை மாதம் வரைக்கும் சுப்பராயலு ரெட்டியார் தான் பார்த்தோன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பார். இவருக்கு பிறகு பனகல் அரசர் முதலமைச்சராக வருவார். பனகல் அரசர் 1921 26 வரைக்கும் 2 டேர்மில் அவர் இருப்பார். ரெண்டு முறை அவர் இருப்பார். 1921 26 வரைக்கும் 2 முறைகள் அவர் பனகல் அரசர் இருப்பார். பனகல் அரசருக்கு பிறகு பி சுப்பராயன் அவர்கள் இருப்பாங்க. பி சுப்பராயன் 1926 1930 வரைக்கும் பி சுப்பராயன் அவர்கள் இருப்பாங்க. சுயேட்சை உறுப்பினராக இருந்து முதலமைச்சரான நபர் இவர்தான். அப்போ நீதி கட்சிக்கு வெளியே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சைமன் கமிஷன் சென்னை வந்தபோது இங்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அவர் தான் பி சுப்பராயன் அவர்கள். அதையுமே ஞாபகம் வச்சுங்க. சைமன் கமிஷன் சென்னை வந்தபோது அதில் பார்த்தோன்னா அவரை வரவேற்ற சைமன் கமிஷன் பார்த்தா நீதி கட்சி வெல்கம் பண்ணும், வரவேற்கும். மற்ற இந்தியா ஃபுல்லாக பார்த்தோன்னா சைமன் கமிஷனுக்கு எதிர்ப்பு இருந்தாலும் நீதி கட்சி சைமன் கமிஷனை வெல்கம் பண்ணும், வரவேற்கும். அப்படி வரவேற்ற முதலமைச்சர்னு கேட்டாலும் சரி, சைமன் கமிஷன் சென்னைக்கு வந்தபோது இங்கே யார் முதலமைச்சராக இருந்தார்னு கேட்டாலும் சரி, பி சுப்பராயன் அவர்கள் தான் சரியான விடை. அதற்கு பிறகு பி சுப்பராயனுக்கு பிறகு முதலமைச்சராக வந்த நபர் தான் முனுசாமி நாயுடு அவர்கள். 1930 1932 வரைக்கும் முனுசாமி நாயுடு தான் பார்த்தோன்னா முதலமைச்சராக இருப்பார். அடுத்தது பொப்புளி ராஜா வருவார். முனுசாமி நாயுடுக்கு பிறகு 1932 36 வரைக்கும் பார்த்தோன்னா பொப்புளி ராஜா வருவாங்க. 36க்கு பிறகு பிடி ராஜன் வருவார். பிடி ராஜன் தான் பார்த்தோன்னா 1936 சில மாதங்கள் மட்டும்தான் இருப்பாங்க. பிடி ராஜன் 1936 மீண்டும் பொப்புளி ராஜா தான் வருவாங்க. மீண்டும் பொப்புளி ராஜா பார்த்தோன்னா 1936 37 வரைக்கும் பார்த்தோன்னா பொப்புளி ராஜா தான் மீண்டும் வருவாங்க. அதற்கு பிறகு பார்த்தோன்னா 37 யார் வருவாங்க பார்த்தோன்னா வெங்கட ரெட்டி நாயுடுன்னு சொல்லிட்டு ஒரு நபர் வருவார். 1937 ஏப்ரல் மாதம் முதல் ஜூலை மாதம் வரைக்கும் பார்த்தோன்னா அவர் தான் பார்த்தோன்னா இருப்பார். நீதி கட்சியின் கடைசி முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய நபர் அவர் தான் வெங்கட ரெட்டி நாயுடு அவர்கள் தான் நீதி கட்சியின் கடைசி முதலமைச்சராக இருந்த நபர் 1937. இந்த சமயத்தில் பார்த்தோன்னா காங்கிரஸ் ஆட்சி அமைக்குது உங்களுக்கு தெரியும். அதாவது 1935 சட்டத்தின்படி காங்கிரஸ் பார்த்தோன்னா சட்டமன்றங்களில் 8 சட்டமன்றங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பாங்க. காங்கிரஸ் சட்டமன்றங்கள் அமைக்கப்படும். இதில் ராஜாஜி தமிழகத்தில் பார்த்தா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அப்போ ராஜாஜி 1937 தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்போ 1937 வெங்கட ரெட்டி நாயுடுக்கு பிறகு ராஜாஜி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகிறாரு. அதிலிருந்து 1939 வரைக்கும் அவர் தான் இருக்காங்க. 1939 வரைக்கும் அவர் இருக்கக்கூடிய நபர். 1939 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 2ஆம் உலகப் போரில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்த்தா இந்தியாவுடைய அனுமதி இல்லாமல், அதாவது காங்கிரஸோடைய அனுமதி இல்லாமல் 2ஆம் உலகப் போரில் இந்தியர்களை பங்கேற்றதன் விளைவாக இங்கே காங்கிரஸ் சட்டமன்றங்கள் என்ன பண்ணணும்னா நம்முடைய ராஜினாமா செஞ்சிருவாங்க. அப்போ ராஜினாமா செய்யப்பட்ட ஒரு விளைவாக ராஜாஜி 1939 ராஜினாமா செய்வார். இதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆட்சி தான் இருக்கும். தட் மீன்ஸ் பார்த்தோன்னா ஆளுநர் ஆட்சி என்பது பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ஆட்சி தான் இருக்கும் 39 46 வரைக்கும். சரிங்களா? தட் மீன்ஸ் 1939 ராஜாஜி ராஜினாமா செய்யப்பட்ட பிறகு 46 வரைக்கும் ஆளுநர் ஆட்சி தான் நடைபெறும் தமிழ்நாட்டில். அது மட்டும் இல்லாமல் 46 நடைபெற்ற தேர்தல் மூலமாக இன்னொரு புதிய நபர் பார்த்தா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அவர்தான் டி பிரகாசம் அவர்கள். டி பிரகாசம் ஆந்திராவின் கேசரி என்று சொல்லக்கூடிய நபர், ஆந்திராவின் சிங்கம் என்று சொல்லக்கூடிய நபர் டி பிரகாசம். 1946 47 வரைக்கும் அவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பார். இவரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சு வச்சுங்க. இரு மாநிலங்களிலும் முதலமைச்சராக இருந்த நபர் இவர் தான். தட் மீன்ஸ் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு பிரிக்கப்பட்ட பிறகு ஆந்திரா பார்த்தோன்னா முதலமைச்சர் இவர் தான். அப்போ 2 மாநிலங்களிலும் முதலமைச்சராக பதவி வகித்த நபர் டி பிரகாசம் அவர்கள். 1946 47 வரைக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்திருப்பார். 1953 ஆந்திரா பிரிக்கப்பட்ட பிறகு ஆந்திராவின் முதலமைச்சராக டி பிரகாசம் தான் இருப்பாங்க. ஆந்திராவின் கேசரி ஞாபகம் வச்சுங்க போதுமானது. இங்கே ஆந்திரா கேசரிக்கு பிறகு பார்த்தோன்னா யார்
முதலமைச்சராக வரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓமந்தூர் ராமசாமி வருவாங்க. 1947 49 வரைக்கும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தான் வந்து பார்த்தா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பாங்க. அப்போ அவர் வந்து பார்த்தா என்ன தெரிஞ்சுக்கணும், ஓமந்தூர் ராமசாமி ராமசாமி ரெட்டியார் பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்த போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னு கேட்பாங்க. அவர் தான் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள். அதை தெரிஞ்சுங்க. 49 வரைக்கும் அவர் இருக்கார். 49 52 வரைக்கும் 1949 1952 வரைக்கும் குமாரசாமி ராஜா இருக்கார். குமாரசாமி ராஜா தான் வந்து பார்த்தோன்னா அடுத்த முதலமைச்சராக பதவி ஏற்கிறாங்க. இவரை பற்றி நம்ம என்ன சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1950 என்பது கண்டிப்பாக ஒரு மைல் ஸ்டோன் ஒரு இயர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போது இதுக்கு முன்னாடி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் கிட்ட நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, சுதந்திரத்தின் போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதே மாதிரி குமாரசாமி ராஜா கிட்ட குடியரசின் போது யார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்போது சுதந்திரம் என்று பார்த்தால் ஓமந்தூர் வருவார், குடியரசு என்று பார்த்தால் குமாரசாமி ராஜா வருவார். நான் வச்சுங்க 1950 அவர் தான் இருக்கார் இல்லையா. அப்போ 1949 52 வரைக்கும் குமாரசாமி ராஜா தான் வந்து பார்த்தோன்னா முதலமைச்சராக இருக்காங்க. அதற்கு பிறகு 1952 ராஜாஜி மீண்டும் முதலமைச்சராக வராங்க, இரண்டாவது முறையாக. முன்னாடி சுதந்திரத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ இரண்டாவது முறையாக ராஜாஜி அவர்கள் 1952 54 வரை இருப்பாங்க. 54 வந்து பார்த்தீங்கன்னா அவர் ராஜினாமா செய்வார். இந்த குலக்கல்வி திட்டத்தெல்லாம் கொண்டு வருவாங்க. இதனால ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் வரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி தனது பதவியை வந்து துறப்பார் அப்படின்னு ராஜினாமா செய்வார். ராஜினாமா செய்யப்பட்ட ஆண்டுதான் 1954. ராஜாஜிக்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்ற ஒரு நபர் காமராஜர் அவர்கள். காமராஜர் 1954 63 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பதவியில் இருப்பார். 63 கே பிளான் என்று சொல்லக்கூடிய காமராஜர் திட்டம் என்று சொல்லக்கூடிய காமராஜர் பிளான்னால வந்து பார்த்தீங்கன்னா அவர் பதவி விலக்கம் செய்வார். அதாவது கே பிளான்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதியோர்கள் மூத்தவர்கள், கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா வயதில் மூத்த உறுப்பினர்கள் கட்சி பணியை ஆற்றணும். இளம் நபர்கள் தான் வந்து பார்த்தோன்னா, இளம் வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதிதான், ஒரு திட்டம் தான் கே பிளான். இந்த கே பிளான் திட்டத்தின் மூலமாக காமராஜர் பதவி விலகுவார். இதுதான் 1963. அதற்கு பிறகு 63 67 வரைக்கும் யார் வந்து பார்த்தா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பான்னு பார்த்தா, காமராஜருக்கு பிறகு இந்த கே பிளானுக்கு பிறகு பக்தவாச்சலம் அடுத்த ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பாங்க. அந்த வந்து பார்த்தீங்கன்னா பக்தவாச்சலம் என்று சொல்லக்கூடிய 63 67 வரைக்கும் அவருடைய பேர் இருக்கும். 67 யாருடைய பீரியட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அண்ணாதுரை அவர்கள். அண்ணாதுரை தான் வந்து பார்த்தோம்னா 1967 தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு திராவிட கட்சியை சார்ந்த ஒரு நபரை நம்ம கருதப்படுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா பக்தவாச்சலம் என்று சொல்லக்கூடிய நபர்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுங்க, காங்கிரசின் கடைசி முதலமைச்சர் அவர் தான். காங்கிரசின் கடைசி முதலமைச்சர் என்று கேட்டால் காமராஜர் போடக்கூடாது. அதுக்கு பிறகு வரக்கூடிய பக்தவாச்சலம் தான் காங்கிரசின் கடைசி முதலமைச்சர். அதற்கு பிறகு அண்ணாதுரை வராரு. அண்ணாதுரை 67 69 வரைக்கும் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருக்காங்க. இவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்படும். அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் என்று சொல்லக்கூடிய மெட்ராஸ் மாகாணம் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழ்நாடு என்பது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இவருடைய ஆட்சி காலத்தில் 1969 ஜனவரி 14 அதுக்கான பெயர் மாற்றம் செய்யப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அண்ணாதுரை இறப்பிற்கு பிறகு 1969 அண்ணாதுரை இறந்துருவாங்க. இறப்பிற்கு பிறகு நாவலர் நெடுஞ்செழியன் வந்து பார்த்தோம்னா அவருடைய பொறுப்பு இடைக்கால முதலமைச்சராக அவர் வந்து பார்த்தா பதவி வகிப்பாங்க. நாவலர் நெடுஞ்செழியன் என்று சொல்கிற நபர் தான் வந்து பார்த்தோம்னா அண்ணாதுரை இறப்பிற்கு பிறகு இடைக்கால முதலமைச்சராக பதவி வகிப்பாங்க. இந்த நாவலர் நெடுஞ்செழியனுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா 1969 யார் அதே இந்த இடைக்கால முதலமைச்சருக்கு பிறகு ஒரு நிரந்தர முதலமைச்சராக யார் வருவான்னு பார்த்தோம்னா மு கருணாநிதி அவர்கள் 1969 வருவாங்க. 1969 1976 வரைக்கும் வந்து பார்த்தோம்னா அவர் தான் முதலமைச்சராக இருப்பார். 1976 வரைக்கும். அப்போ வந்து பார்த்தோம்னா முதலமைச்சர் ஆட்சி வந்து பார்த்தோம்னா நம்முடைய அடுத்த ஒரு முதலமைச்சர் நெடுஞ்செழியனுக்கு பிறகு ஒரு முதலமைச்சராக வரக்கூடிய நபர் கருணாநிதி அவர்கள். 76 ஞாபகம் வச்சுங்க. அந்த வந்து பார்த்தோம்னா 76 ஆட்சி கலைக்கப்படும். 76 வந்து பார்த்தோம்னா முதலமைச்சரின் ஆட்சி கருணாநிதியின் திமுக ஆட்சி கலைக்கப்படும். 76 77 வரைக்கும் தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்கும். சரிங்களா, 76 77 வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்கும். அதுக்கப்புறம் 77 80 வரைக்கும் 77 80 வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் மீண்டு வருவாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தா 77 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அடுத்ததாக வருவாங்க. அதுக்கப்புறம் 80 84 வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர். நெக்ஸ்ட் 84 87 வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர். அப்போ 77 87 வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்காங்க. 87 எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போயிடுவாங்க. இறப்பிற்கு பிறகு 87 நாவலர் நெடுஞ்செழியன் மீண்டும் தமிழ்நாட்டின் இடைக்கால முதலமைச்சராக நியமிக்கப்படுவாங்க.
அப்போது 87 இடைக்கால முதலமைச்சர் நியமிக்கப்பட்ட பிறகு ஒரு கட்சி நிர்வாகிகள் சேர்ந்து ஒரு நிரந்தர முதலமைச்சரை வந்து பார்த்தா தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க தான் வந்து பார்த்தா இந்த அதிமுக ரெண்டா உடையுது, ரெண்டா பிரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று ஜெயலலிதா தலைமையில் வந்து பார்த்தா ஒரு அணியும், இரண்டாவது ஜானகி ராமச்சந்திரன் தலைமையில் வந்து பார்த்தா இன்னொரு அணியும் பிரியும். அப்போ வந்து நாவலர் நெடுஞ்செழியனுக்கு பிறகு வந்து பார்த்தா அடுத்த முதலமைச்சராக யார் வருவா அப்படின்னு பார்த்தா ஜானகி ராமச்சந்திரன் வருவாங்க. இவங்க தான் வந்து பார்த்தா தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் சொல்லுவாங்க. சரிங்களா? இது ரெண்டு விஷயம் நம்ம நினைவு கூறணும். ஒன்று ஜானகி ராமச்சந்திரன், ரெண்டாவது ஜெயலலிதா அவர்கள். அப்போ வந்து பார்த்தா தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் என்று கேட்டால் ஜானகி ராமச்சந்திரன் தான். இங்கே என்ன சார் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை. அப்போ ஜெயலலிதா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஜெயலலிதா பற்றி பார்க்கணும்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முதலமைச்சர் என்று கேட்டால் ஜெயலலிதா அவர்கள். இதுக்கு முன்னாடி ஜானகி ராமச்சந்திரன் பார்த்திருக்கும். அவங்க முதல் பெண் முதலமைச்சர் கேட்டால் மட்டும்தான் அவங்க போடணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முதலமைச்சர்னா நம்ம ஜெயலலிதா நம்ம சூஸ் பண்ணணும். இங்கே ஜானகி ராமச்சந்திரன் 88 வரை இருக்காங்க. 88லேருந்து 89 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆட்சி வரும். இந்த ஜானகி ராமச்சந்திரன் ஆட்சி கலைக்கப்பட்டு விடும். கலைக்கப்பட்ட பிறகு 88லேருந்து 89 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய ஆட்சியில் வந்து சொல்லுவாங்க கவர்னர் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கவர்னர் ஆட்சிக்கு பிறகு 89 நடைபெற்ற தேர்தலில் கருணாநிதி மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்த கருணாநிதி 1989லேருந்து 91 வரைக்கும் 1991 வரைக்கும் வந்து பார்த்தா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கருணாநிதி அவர்கள் இருப்பாங்க. 1991 ஜனவரி மாதம் 30 இதே திமுக ஆட்சி கலைக்கப்பட்டுவிடும். இந்த கலைக்கப்பட்ட பிறகு இது வந்து நம்முடைய கவர்னர் ஆட்சி மறுபடியும் வந்து பார்த்தா குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த கலைக்கப்பட்ட பிறகு மீண்டும் நடைபெற்ற தேர்தலில் 1991 செல்வி ஜெயலலிதா அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இவங்க தான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். 1991லேருந்து 96 வரைக்கும் இவங்க தான் முதலமைச்சராக இருப்பாங்க. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முதலமைச்சர் சொல்லலாம். மீண்டும் 1996 நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் கருணாநிதி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. கருணாநிதி அவர்கள் 1996லேருந்து 2001 வரைக்கும் அவங்க தான் முதலமைச்சராக இருப்பாங்க. அதற்கு பிறகு 2001 நடைபெற்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவாங்க. இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் ஆக்டிங் சிஎம்மாக இருப்பார், இடைக்கால ஒரு சிஎம்மாக இருப்பார். ஏன்னா அவருடைய வழக்குகள்லாம் தொடரப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் 2002லேருந்து 2006 வரைக்கும், ஏன்னா 2001லேருந்து 2001 ஜெயலலிதா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 2001 செப்டம்பர் மாதத்துலேருந்து 2002 மார்ச் மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள், அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆக்டிங் சிஎம்மாக இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் 2002 வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் முதலமைச்சராக வருவாங்க. 2002லேருந்து 2006 வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக இருப்பாங்க. 2006 நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சி பொறுப்பேற்கும். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கருணாநிதி அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்பாங்க. 2006லேருந்து 2011 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி தான் வந்து பார்த்தா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பார். 2011 மே 16 வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மீண்டும் நடைபெற்ற தேர்தலில், மீண்டும் 2011 நடைபெற்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் 2011 மே 16 மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அங்கிருந்து 2016 செப்டம்பர் 27 வரைக்கும், ஏன்னா செப்டம்பர் 27 வந்து பார்த்தா ஜெயலலிதா தகுதி நீக்கம் செஞ்சிருவாங்க டியூ டு கேஸ்னால. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள், தட் மீன்ஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் ஆக்டிங் சிஎம்மாக இருப்பார். இந்த சமயத்தில் நடக்கும், 2016 அந்த சமயத்தில் நடக்கும். அடுத்ததாக 2016 டிசம்பர் மாதம் 5 செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும்போது இறந்து போயிடுவாங்க. இந்த இறப்பின் போது வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த டிசம்பர் 5 சரிங்களா, 2016 டிசம்பர் 5 2017 பிப்ரவரி மாதம் 16 வரைக்கும் நம்ம ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் வந்து பார்த்தா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பாங்க. இது ஜெயலலிதாவின் இறப்பிற்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு பிறகு 2017 பிப்ரவரி மாதம் 16 வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நியமிக்கப்படுவாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமிக்கப்படுவாங்க. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2017 பிப்ரவரி மாதம் 16 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நியமிக்கப்படுவாங்க. அங்கிருந்து மே மாதம் 6 சரிங்களா, மே 6 2021 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பாங்க. கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய டென்யூர் என்பது 2017 பிப்ரவரி மாதம் 16 மே மாதம் 6 2021 அப்படின்னு சொல்லலாம். அப்போ 2021 நடைபெற்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சு திமுக வெற்றி பெற்ற ஒரு ஆண்டு தான் 2021 திமுக வெற்றி பெற்றதன் விளைவாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அவர் பதவியேற்ற நாள் என்பது மே மாதம் 7 அங்கிருந்து தற்போது வரை அவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றிருக்காங்க. அப்போ ஞாபகம் வச்சுக்கலாம், கடைசி நம்ம எது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சுப்பராயலு ரெட்டியாரில் ஆரம்பித்து கடைசியாக மு.க. ஸ்டாலின் வந்து பார்த்தா மே 7 பதவியேற்றார். அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது வரைக்கும் வந்து பார்த்தா முக்கியமான விஷயங்கள் இப்போ பார்க்கக்கூடிய முதலமைச்சர்கள் வந்து பார்த்தா முக்கியமான ஒரு
கேரக்டரை நிறுத்தி அங்கே என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் வரிசை லைனாக பார்த்துருக்கோம். 1920 2024 தற்போது வரையும் பார்த்துருக்கோம். இதுவரை முதலமைச்சர் வரிசை ஆஸ்பெக்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. இடையில பார்த்தோன்னா இந்த முதலமைச்சர் சுதந்திரத்தின் போது செயல்பட்டார், இந்த முதலமைச்சர் குடியரசின் போது செயல்பட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அந்த ஆஸ்பெக்ட்டும் கூட தெரிஞ்சு வச்சுங்க. அண்ணா IAS அகாடமி சாதனையாளர்களின் சங்கம்.